السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபா தபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், ஐம்மாக்கள், நாம் நேசிப்பவர்கள், நம்மை நேசிப்பவர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மையுரீதுல்லாஹ பிஹி ஹைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை விரும்புகிறானோ, யாருக்கு அல்லாஹ் நலவு செய்ய ஆசைப்படுகிறானோ, யாரை அல்லாஹ் விரும்புகிறானோ, யாருக்கு அல்லாஹ் நலவு செய்ய ஆசைப்படுகிறானோ, நாடுகிறானோ, நேசிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் விளக்கத்தை கொடுக்கின்றான். என்ன விளக்கம்? தீனுடைய விளக்கத்தை கொடுக்கின்றான். அவரை அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் மன் யுரீதுல்லாஹ பிஹி ஹைரன், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ யுஃபக்கிஹு ஃபித்தீன், இந்த தீனுடைய விளக்கத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல ஹாஃபில் ஆக்குவான் அப்படின்னோ அல்லது இமாமாக ஆக்குவான் இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லலை. மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுக்கறதே என்னதான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வை நாங்கள் விரும்புவது போல் அல்லாஹ் எங்களை விரும்புகிறான் என்பதற்காகத்தான். அதே போல் இன்னொரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மஜ்தமா கவுன் ஃபி பைத்தின் மின் புயூத்தில்லா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் யாரெல்லாம் மக்கள் ஒன்று சேர்கிறார்களோ அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்காக, அது எங்கிருந்தாலும் சரி, எத்லூன கிதாப் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அவர்கள் படித்துக் கொள்கிறார்கள், எத்ததாரசுஹு பைனஹும் அவர்களுக்கு மத்தியில் அதை பற்றி பேசிக்கொள்கிறார்கள். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொல்கிறாங்க, இல்லா நஸலத் அலைஹிமு சக்கீனா, இது போன வகுப்புலேயே நான் சொன்னேன், அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய சக்கீனத் இறங்குகிறது, அமைதி இறங்குகிறது. ஒரு தர்ஸ், ஏதாவது ஒரு தர்ஸ், அது உருதோ அல்லது இங்கிலீஷோ அல்லது தமிழோ ஏதோ ஒன்றில் நமக்கு புரியாத ஒரு மஜ்லிஸாக இருந்தாலும் கூட அங்கே அல்லாஹ்வுடைய சக்கீனத், நமக்கு அமைதி எங்கே தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் அங்கே போய் அமர்ந்தால் அந்த அமைதி அல்லாஹ் இறக்குகின்றான். அதே போல் தொடர்ந்து சொல்கிறாங்க, ஹஷீத்தஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அங்கே இறங்குகிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்களுடைய துவாக்கள் நமக்கு கிடைக்கின்றது. வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, இதுதான் மிகப்பெரிய விஷயம். அல்லாஹ் நம்மளை பற்றி உயர்ந்த அந்த மலக்குமார்களுடைய சபையில் நம்மளை பற்றி நினைவு கூறுகிறான். தக்கரஹமுல்லா, அல்லாஹ் தக்கர் செய்கிறான், நம்மளை பற்றி நினைவு கூறுகிறான் அப்படின்னு சொல்லி, இது என்னன்னு சொன்னால் ஃபதுலுல் ஹலக்கா, அதாவது மஜ்லிஸ்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ நாம் பல வேலைகள் இருந்தாலும் சில பேருக்கு டயர்டு இருக்கும், அதையும் பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய வகுப்பை நாங்கள் கலந்து கொள்ளணும் என்பதற்காக வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பரிசு தான் என்ன இது. அப்போ இதையெல்லாம் நாம் செய்வதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல சொர்க்கம் தான். இந்த சுவனத்துக்காகத்தான் நாங்கள் இந்த செய்கிறோம். இந்த உலகத்தில் இதே போன்ற சிரமங்களை தாங்கிக் கொள்கிறோம். இதையும் தாண்டி, சுவனத்தையும் தாண்டி எதற்காகன்னு சொன்னால், சுவனத்தை தாண்டி ஏதாவது ஒரு இன்பம் இருக்குதா சொல்லுங்களேன்? சுவனத்தை தாண்டி ஒரு இன்பம் இருக்குது, அல்லாஹ்வை காண்பது. சுவனத்துக்கு நாங்கள் போனாலும் சரி, நான் நிறைய வகுப்பில் சொல்லியிருக்கேன், சுவனத்துக்கு நாங்கள் போனாலும் சரி, அதைவிட ஒரு பெரிய ஒரு இன்பம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களை படைத்த ரப்பு, எந்த ரப்புக்காக நாங்கள் நோன்பு நோட்டுறோமோ, எந்த ரப்புக்காக நாங்கள் கஷ்டங்களை பொறுத்து கொண்டோமோ, சில வேளைகளில் எவ்வளோ கஷ்டங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் இதை அல்லாஹ்வுக்காக பொறுத்து கொள்கிறோம், அல்லாஹ்வுக்காக நான் தாங்கிக்கிறேன், அல்லாஹ்வுடைய இதில் விட்டுடுறேன், அல்லாஹ்ட்ட பொறுப்பு சாட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு நோன்புகள் நாங்கள் பிடித்தோமோ அந்த ரப்பை நாங்கள் காண்பது என்பது மிகப்பெரிய ஒரு இன்பம். சுவனத்தை விட அதுதான் மிகப்பெரிய ஒரு இன்பம். அப்போ இந்த இன்பத்தை நாங்கள் அடைவதற்கு தயாரா? அல்லாஹ்வை நாங்கள் எப்போ காண்போம் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு மௌத்து ஒன்று நடந்தால் தான் அல்லாஹ்வை நாங்கள் காண்போம். அப்போ அந்த மௌத்தை நாங்கள் விரும்புகிறோமா அப்படின்னா எல்லோரும் விரும்ப மாட்டோம், மௌத்தை விரும்ப மாட்டோம். ஆனால் அல்லாஹ்வை காண்பதை விரும்புகிறோம். உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, உங்களிடம் கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லா பாருங்கள், உமர் சொல்கிறாங்க, உங்களிடம் கேட்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள்.
உங்களுடைய அமல்கள் நிறுக்கப்படுவதற்கு முன்னால் உங்களுடைய அமல்களை நீங்கள் நிறுத்து பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதற்கு அப்படின்னு சொன்னால், மரணத்திற்கு முன்பாக நாங்கள் எங்களை தயார் செய்து வைத்திருக்கிறோமா, அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறோம், அதற்கு நாங்கள் தயாரா, அல்லாஹுவை சந்திக்க நாங்கள் விரும்பணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறாரோ, லிகா அல்லாஹ் அதாவது அஹப்பல்லாஹு லிகா, அல்லாஹும் அவரை சந்திக்க விரும்புகிறான். இப்போ நாங்கள் ஒரு மனிதரை, ஒரு பெரிய ஒரு மனிதர், அவரை சந்திக்க நாங்கள் விரும்புவோம். ஆனால் நாங்கள் தான் விரும்புவோமே தவிர அவர் எங்களை சந்திக்க விரும்ப மாட்டார். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அல்லாஹ் சொல்கிறான், மன் அஹப்ப லிகா அல்லாஹு அஹப்பல்லாஹு லிகா, யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அப்போ இந்த ரப்பை நாங்கள் சந்திக்க ஆரம்பமாக இருக்கக்கூடிய முதல் படிதான் என்ன அப்படின்னு சொன்னால் மரணத்தினுடைய அந்த வேலை. அப்போ அந்த மரண வேலையை நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எல்லா உலகத்தினுடைய இன்பங்களையும் தகர்த்தெறியக்கூடிய மரணத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இந்த மௌத்தை வந்து குர்ஆனில் அல்லாஹ் எப்படி சொல்லுவான் அப்படின்னு சொன்னால் யக்கீன்னு சொல்லுவான். யக்கீன் இருக்குதா அப்படின்லாம் கேட்போம். அதே போல் யக்கீன் அப்படின்னு சொல்கிறான், மிக உறுதியாக நடக்கக்கூடியது. அதே போல் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், நம்ம நிறைய இடங்களில் படித்தது தான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும், குல்லு நஃப்ஸின் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஆத்மாவும்னு சொல்லலாம், எல்லா ஆத்மாக்கள்னு சொல்லலாம். அப்போ ஆனால் ஒவ்வொரு ஆத்மாக்கள்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு எஃபெக்ட் கொஞ்சம் ஜாஸ்தி, எங்களையும் அது உள்ளே சேர்க்கும். எல்லாரும், அப்போ ஒரு உதாரணமாக எல்லாருக்கும் கொரோனா வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் இப்படின்னு பேசினா கொஞ்சம் பயம். அதே போல் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொருவருக்கும் மரணம் என்பது வந்தே தீரும். அதே போல் ஐனமா தக்கூனு யுதிரிக்குமுல் மௌத், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, கோட்டை கோபுரங்களில் இருந்தாலும் சரி, மரணம் என்ன செய்யும், உங்களை யுதிரிக்குமுல் மௌத், உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போது எந்த இடத்தில், எப்போது, எந்த நிலையில் நாங்கள் மரணிப்போம் என்பது யாருக்கும் தெரியாது, அல்லாஹுவை தவிர யாரும் அறிய மாட்டார்கள். இது வந்து நாத்திகர்கள் தோற்று போகக்கூடிய விஷயம். அமெரிக்காவில் ஒரு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு வாட்டி வந்து ஒரு மௌத்தாக போகிற ஆளை வந்து படுக்க வச்சு பல கேமராக்களை செட் பண்ணி, ஒரு காற்று கூட அசைஞ்சுதுன்னு சொன்னால் அதை எடுக்க படம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு கேமராலாம் வச்சு செட் பண்ணாங்க. ஆனால் அந்த உயிர் எப்படி போகுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியல. எப்படி போகுது, எதனால் போகுது, அந்த உயிர் உடம்புல எங்கே இருக்குதுன்னு கூட கண்டுபிடிக்க முடியாது நாத்திகர்களால். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், எந்த இடத்தில் எப்படி உயிர் போகும் என்பதை அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். ஆனால் மரணத்திற்கு பின்னால் என்ன அப்படிங்கிறதுல முஸ்லீம்களுடைய நம்பிக்கை வேறு. ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னன்னு சொன்னால் மரணத்திற்கு பின்பாக அவருக்கு மறுபிறவின்னு சொல்லலாம், இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் நம்புவாங்க. சில பேர் என்ன நம்புகிறாங்க, மண்ணோடு மண்ணாக அவ்வளோதான் லைஃப், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒன் லைஃப் ஒன் ரூல் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ஆனால் முஸ்லீம்கள் 3 லைஃப். முஸ்லீம்களுக்கு மொத்தம் எத்தனை வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் 3 வாழ்க்கை. இப்போ நாம் இருக்கிற வாழ்க்கை உண்டு, அதாவது ஹயாத்து துன்யா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை ஒன்று. ஹயாத்துல் ஆஹிரா, ஆஹிரத்தினுடைய வாழ்க்கை, சுவனமா நரகமா, இது ஒன்று. இதற்கு நடுவில் இருக்கக்கூடியது தான் ஹயாத்துல் பர்சக், அந்த கபரினுடைய வாழ்க்கை, அங்கேயும் நம்ம வாழ்வோம். இப்படி முஸ்லீம்களுக்கு 3 வாழ்க்கை இருக்கிறது. ஒருவருடைய மரணம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மனிதருடைய கியாமத்தினுடைய தொடக்கம். நாம் நினைப்போம் கியாமத் என்னைக்கோ வர இருக்குது, அப்படி இல்லை. நாங்கள் மரணிச்சிட்டா எங்களுடைய கியாமத் அன்றிலிருந்து ஆரம்பம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவர் அங்கேயே கண்டுகொள்வார், கபரிலே கண்டுகொள்வார் அவருடைய கியாமத் எப்படி இருக்கும் என்பதை. அப்போ அந்த மனிதன் அவன் அடங்கக்கூடிய இடத்தில் தான் அந்த வாழ்க்கை என்பது ஆரம்பிக்குதா அப்படிங்கிறது இல்லை. ஒருத்தர் வந்து இறந்துட்டார், அவரை கொண்டு நாங்கள் ஒரு கபரில் அடக்கம் பண்ணி வைப்போம், அங்கே தான் அவருடைய அந்த கபர் வாழ்க்கையா. சில பேர் நீங்கள் பார்க்கலாம், இந்த சுறா மீன்கள்லாம் கடித்து அவர் வந்து சின்ன பின்னமாகி மௌத்தாயிருப்பார். இவருக்கு கபரே கிடையாது. சில பேரெல்லாம் இந்த கேஸில் வந்து வெடித்து மௌத்தாவாங்க, அவங்களுக்கு வந்து சாம்பல் கூட கிடைக்காது. ஆனாலும் அவர்களுக்கும் என்ன ஒரு பர்சக்குன்னு சொன்னால் திரை, அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான். அப்போ அந்த கபருடைய இடம் என்பது அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். அது என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த கபரில் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். ஒன்று அவருக்கு தண்டனையாக இருக்கும், 2 சுவைதான். கபருக்கு என்பது 2 சுவைதான். நமக்கு சில பேருக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து சில பொழுதுகளில் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், சில பொழுதுகளில் கஷ்டமாக இருப்போம். ஆனால் கபருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 2 தான், ஒன்று கஷ்டம் அல்லது இன்பம். இந்த 2 தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இந்த கபர்களை பற்றி ஏன் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆயிஷா ரதியல்லாஹு அவர்கள் ஒரு முறை சொன்னாங்க, நாங்கள் மக்காவில் இருக்கக்கூடிய காலங்களில் வஹி இறங்கக்கூடிய முதல் கட்டங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு எப்படியெல்லாம் உபதேசம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால்,
சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, மரணத்தை பற்றி, மறுமையை பற்றி, இதை பற்றி தான் முழுக்க முழுக்க உபதேசம் செஞ்சாங்க. அல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால், முதல்லையே விபச்சாரத்தை விடுவது சம்பந்தமாக, சாராயத்தை விடுவது சம்பந்தமாக வசனங்கள் இறங்கியிருந்தால் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் என்று நீங்கள் சொல்லியிருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? முதல்ல அந்த சஹாபாக்கள் எதை படித்தாங்கன்னா மறுமையை பற்றி படித்தாங்க, அல்லாஹுவை பற்றி படித்தாங்க, சுவனத்தை பற்றி படித்தாங்க, நரகத்தை பற்றி ஆழமான நம்பிக்கை, உள்ளத்தினுடைய ஆழத்தில் அந்த நம்பிக்கை வந்து பதியப்பட்டுருச்சு. அதற்கு பிறகு எது சொல்லப்பட்டாலும் சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்வாங்க. வெகு லேசாக சாராயம் குடித்து கொண்டிருந்தவர்கள் கூட துப்பிய வரலாறுகளை நாங்கள் பார்க்குறோம். கையை தொண்டையில் விட்டு வாந்தி எடுத்த வரலாறுகளை பார்க்குறோம். கோப்பையாக பெரிய பெரிய பாட்டில்களில் வந்து சாராயம் வச்சுருப்பாங்க, அதையெல்லாம் ரோட்டில் கொட்டி உடைச்சாங்க. அப்போது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய உள்ளத்தில் வந்து அகீதாவில் வந்து மிகப்பெரிய ஒரு பலமான விஷயம் என்னன்னு சொன்னால், மறுமை சம்பந்தமாக, சோனம் சம்பந்தமாக, நரகம் சம்பந்தமாக அவர்கள் படித்தது தான். அப்போது இதனால் தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி மாறலை. 1000 பயான்களை கேட்டாலும் சரி, எத்தனை உபதேசங்களை கேட்டாலும் சரி, பெரிய பெரிய உலமாக்கள் பேசினாலும் சரி, என்ன நடக்குது? எங்களால் மாற்றத்தை கொண்டு வர முடியலை, ஒரு ஹராமை விட முடியலை அப்படின்னு சொன்னால் என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த முதல் படிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், படித்து கொடுத்தது ஆகிரத்தை பற்றி, மறுமையை பற்றி என்ன, மரணத்தை பற்றி என்ன, சுவனத்தை பற்றி, நரகத்தை பற்றி அப்படியே தர்த்தீபாக படிக்காததுனாலும் காரணம். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொன்னால் இதை நாங்கள் என்ன செய்யணும்? முதலாக நாங்கள் படிக்க வேண்டும். மரணத்தை மறந்த மனிதர்கள் நாங்கள். இது எப்படின்னு சொன்னால், மரணத்தை மறந்த மனிதர்கள் தான். ஆனால் இன்னொன்று நாங்கள் புரியணும், இந்த உபதேசங்கள் சொல்லுவோம்ல, உபதேசங்கள் மாறணும்னு சொன்னால் உபதேசங்கள் பண்ணுவாங்க. இந்த உபதேசங்களினுடைய தாய் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த மரணம். எல்லா உபதேசங்களையும் அப்படியே சுருட்டி விழுங்கக்கூடிய ஒரு உபதேசம்தான் மரணத்தை பற்றி. ஒரே ஒரு நிமிடம் நம்ம தனியாக உட்கார்ந்து அல்லது தூங்கக்கூடிய நேரத்தில், நான் இந்த நேரத்தில் மரணித்தால், ஒரு 5 நிமிடம் மட்டும் ஒதுக்கி நான் இந்த நேரத்தில் மரணித்தால் என்னுடைய நிலை என்ன அப்படிங்கிறத ஒரு மனிதன் 5 நிமிடம் சிந்தித்தாலே போதும், அவன் லட்சம் பயான் கேட்பதற்கு அது சமமாகிவிடும். அதுதான் உபதேசங்களுடைய தாய் மரணம் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த மரணத்தை வந்து நாங்கள் வந்து மறந்துக்கிட்டே இருப்போம் அடிக்கடி. இது அல்லாஹ் ஏற்படுத்துறது, இந்த மரணத்தை பற்றி மறக்கிறத. அதனால் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், மரண நினைவை அல்லாஹ் அடிக்கடி மரணிக்க வைப்பான். மரணத்தை இல்லை, மரண நினைவுகளை அல்லாஹ் அடிக்கடி மரணிக்க வைத்து கொண்டே இருப்பான். ஆனால் இந்த மரண நினைவு என்பது எங்களிடத்தில் வாழ்ந்து கொண்டே இருந்தால் எங்களால் வாழ்க்கையை ஒழுங்காக வாழ முடியாது. சரியா? மரணத்தை மரணிக்க வைத்து கொண்டே இருப்பதனால்தான் எங்களால் வாழ முடியுது. மரண நினைவு வாழ்ந்து கொண்டே இருந்தால் எங்களால் வாழவும் முடியாது. எப்பவும் அழுது கொண்டே இருப்போம், எப்போ அதை பற்றி பயந்துக்கிட்டே இருப்போம், எப்போ மரணம் வருதோ எப்போ. அப்போ மரணத்தை மரணிக்க வைப்பது அல்லாஹ்வுடைய வேலை. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? அடிக்கடி அதை நினைவுபடுத்தணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவர்களுக்கு இந்த மரண நினைவு எப்போதே இருந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, லவ் தஅலமூன மா அலம், நான் அறியாததையெல்லாம், நான் அறிந்ததையெல்லாம் நீங்கள் அறிய மாட்டீர்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்போதும் அந்த நினைவு இருந்து கொண்டே இருக்கும். அவங்க சொன்னாங்க, அப்படி அறிந்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் தெரியுமா? லஹிக்தும் கலீலன், நீங்கள் எப்போதும் அழுது கொண்டே இருப்பீர்கள். அதாவது எப்போதும் சிரிக்க மாட்டீங்க, குறைவாகவே சிரிப்பீர்கள். வல பக்கீத்தும் கசீரன், நீங்கள் அழுது கொண்டே இருப்பீர்கள், நீங்கள் சிரிக்கவே மாட்டீர்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க? சில பொழுதுகளில் தான் புன்முறுவல் செய்வாங்க, அதிகமாக சிரித்து கொண்டே இருக்க மாட்டார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள். காரணம், அவர்களுடைய அறிவு என்பது எல்லாவற்றையும் அறிந்த அந்த அறிவு எங்களுக்கு கிடையாது, எல்லாவற்றையும் அறிந்தது. அதனால் தான் சொல்வார்கள், இந்த மரணத்தை நாங்கள் என்ன செய்யணும்? அடிக்கடி நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போது உதாரணமாக இப்போது ஒரு பேச்சுக்காக இப்போ நாம் என்னையும் சேர்த்து உங்கள் எல்லாரிடத்துலையும் மரணிக்க நாங்கள் இப்போ தயாரா, இப்போ இந்த சூழ்நிலையில் இந்த செகண்டு மரணிக்க தயாரா அப்படின்னு கேட்டால் யாரெல்லாம் ரெடி? நான் உட்பட ரெடி இல்லை. எங்களுக்கு மனசில் என்னெல்லாம் வருது அப்படி நீங்கள் நினச்சி பாருங்களேன். நான் இப்போ மரணிக்க தயாரா அப்படின்னு கேட்டால் என்ன நினைவுலாம் வரும்னா, பிள்ளை அங்கே படிச்சுட்ருக்கு, அவள் கொஞ்சம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் வரும். இந்த வேலை கொஞ்சம் இது இருக்குது, அவங்களுக்கு கரை சேர்த்துடணும், இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும்ல. சரி, இப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கை. அப்போ மரணத்தை பற்றி நாங்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் பல காரணங்கள் வருது, அப்படி தானே? ஆனால் உண்மையாகவே மலக்குல் மௌத் வரக்கூடிய நேரத்தில் இதே மாதிரி சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கும். யாருமே தயாராகவே இருக்க மாட்டோம். ஒரு மனிதர் கூட மலக்குமார்கள் வந்து உயிரை எடுக்கக்கூடிய நேரத்தில் எங்களுக்கும் இதே சிந்தனை வரும். அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது. அல்லாஹ்விடத்தில் கூட
கேட்போம், எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் கொடு. எதுக்கு? அது அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அந்த நேரத்தில் மனிதன் எதை கேட்பான்னு சொன்னால், சதக்கா செஞ்சுட்டு வந்துடுறேன், யாரெல்லாம் சதக்கா செஞ்சுட்டு வந்துடுறேன், தான தர்மங்களை செஞ்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி தான் அது கேட்பான், அனுமதி கேட்பான். அப்போது அந்த நேரத்தை எங்களால் தடுக்க முடியாது. இந்த நேரத்தை நாங்கள் தடுத்துட்டோம், சும்மா நாங்கள் நினச்சி பார்த்தோம், என்ன செஞ்சிருச்சு, கடந்து போயிடுச்சு. ஆனால் அந்த நேரத்தை எங்களால் கடக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த நேரத்தில் நான் சொன்னேன், மன் அஹப்பல்லாஹ லிகா, யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறானோ அவனை சந்திக்க அல்லாஹ் விரும்புவான். இது எந்த நேரத்தில் அப்படின்னு சொன்னால், அந்த மரணத்தினுடைய வேலை வரக்கூடிய நேரத்தில், இப்போ இல்லை, அந்த மரணம் எங்களை சந்திக்க வரக்கூடிய நேரத்தில் யார் அல்லாஹுவை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க என்ன செய்வான், அல்லாஹ் விரும்புவான். ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் எங்களுடைய விருப்பம் எப்படி இருக்குன்னு சொன்னால், அல்லாஹ்வை சந்திப்பதாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் எல்லோருக்கும். அப்படி இல்லாமல் இருக்குது, உலகத்தை நாங்கள் தேடி போகிறோம், அல்லாஹ்வை சந்திக்க நாங்கள் விரும்பலை அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் எங்களை சந்திக்க விரும்ப மாட்டான் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளில் இந்த மரணத்தினுடைய விஷயத்தை எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. அதில் ஒன்று, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் ஒரு அன்சாரி தோழருடைய ஜனாசா கொண்டு வரப்படுது. அப்போ அந்த மையத்து கொண்டு வரப்பட்டு அங்கே வைக்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போது குண்டு தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை அடக்கிறதுக்கான தயாரிப்புகள் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பரா இப்னு ஆசிப் சொல்கிறாங்க, பதற்றமான முகம் இருந்து கொண்டே இருக்குது, அப்படி பதற்றமாகவே இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குச்சி எடுத்தாங்க, குச்சி எடுத்து தரையில் அப்படியே கீச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் பதற்றமாக இருக்கிறது. என்ன செய்கிறாங்க, தரையில் அந்த குச்சியை வச்சு கீச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பப்போ தலையை உயர்த்தி பார்க்குறாங்க. அப்போ உயர்த்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கபர் வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் அப்படி சொல்லி 3 முறை சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹ் என்னுடைய கபர் வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்துன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்கிறாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசம் செஞ்சாங்க. அது என்ன உபதேசம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் மரணிக்கக்கூடிய வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு அடியான் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்தில், இன்னொரு செய்தியில் எப்படி வருதுன்னு சொன்னால், அந்த மனிதன் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு தெரியும் நான் மரணிக்கப் போகிறேன் அப்படிங்கிறது. இது எந்த சிச்சுவேஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆனாலும் சரி, எந்த சிச்சுவேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, இதுதான் நடக்கும். அவனுக்கு முன்னால் ஒரு கூட்டம் வந்து அமர்ந்து கொள்ளும். அவன் கெட்ட மௌத்தாக இருந்தால், அவன் ஒரு கெட்ட மரணமாக இருந்தால், ஒரு கூட்டம் அவனை பயமுறுத்தக்கூடிய ஒரு பயங்கரமான தோற்றத்தோடு ஒரு கூட்டம் என்ன செய்யும், அவனுக்கு கண்முன்னே கண்ணு கெட்டக்கூடிய தூரத்தில் வந்து அமர்ந்து கொள்ளும். அமர்ந்து கொண்ட பிறகு ஒரே ஒரு மனிதர் மட்டும் எழுந்து வருவார். அதிலிருந்து மலக்குல் மௌத், உயிரை கைப்பற்றக்கூடிய மலக். அவர் எழுந்து வந்து என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், தலைமாட்டில் அமர்ந்து கொள்வார். அமர்ந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் அவர் சொல்வார், உயிரை கைப்பற்ற போகிறார். அப்போது அவர் வந்து கெட்ட மௌத்தாக இருந்தால் நரகத்திலிருந்து ஒரு கஃபன் கொண்டு வரப்படும். அந்த கூட்டம் கொண்டு வருவாங்க, நரகத்திலிருந்து ஒரு கஃபனை கொண்டு வருவார்கள். கொண்டு வந்து அவருடைய உயிரை கைப்பற்றுவார்கள். கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், கெட்ட ஆத்மாவே, கெட்ட ஆத்மாவே, நீ அல்லாஹ்வுடைய கோபத்தின் பாலும் அல்லாஹ்வுடைய தண்டனையின் பாலும் நீ வெளியேறு அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பார். அந்த ரூஹை, இந்த உடம்பிலிருந்து அந்த ரூஹை என்ன செய்வார், அல்லாஹ்வுடைய கோபத்தின் பாலும் அல்லாஹ்வுடைய தண்டனையின் பாலும் நீ வெளியேறு என்று அழைப்பார். உடனே அந்த ரூஹ் என்ன செய்யும், கெட்ட ஆத்மாவாக இருந்தால் அந்த உடல் முழுக்க அது ஓடி 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 ஒளிய ஆரம்பிக்கும். அப்போ மலக்குல் மௌத் என்ன செய்வார்ன்னு சொன்னால், அந்த மலக்கு அந்த உயிரை வந்து பிடுங்கி எடுப்பார், பலவந்தமாக பிடுங்கி எடுப்பார், அது வராது. அப்போது அந்த நிலை எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த நிலை வந்து ஒரு முள் செடியில், ஒரு முள் வேலியில் ஒரு மெல்லிய துணியை, மெல்லிய ஈரமான துணியை ஒரு முள்வேலியில் போட்டு இழுத்தால் அது எப்படி கிழிஞ்சு நாராக வருமோ அதே போல் அந்த உயிரை பலவந்தமாக அவர்கள் பிடுங்கி எடுப்பார்கள். பிடுங்கி எடுத்ததற்கு பிறகு அந்த உயிர் அந்த தட்டில் நரகத்தினுடைய கஃபனில் வைக்கப்பட்டு வானத்துக்கு கொண்டு செல்லப்படும். வானத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் அது வந்து துர்வாடை வீசிக்கொண்டே இருக்கும், சரியான வாடை. அப்போது மலக்குமார்கள் முதல் வானத்தில் வந்து அந்த கதவை திறக்க மாட்டாங்க. அவங்க கேட்பாங்க, இது என்ன, இது துர்வாடை வீசுது இவ்வளோ, இது யாருடைய உயிர் அப்படின்னு கேட்கப்படும். அவங்க சொல்லுவாங்க, இன்னாருடைய மகன் இன்னார் என்று அவனுக்கு சொல்லப்படும். சொல்லப்பட்ட உடனே மலக்குமார்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த உயிரை வந்து தூக்கி வீசி விடுவார்கள். அந்த உயிரை தூக்கி வீசி விடுவார்கள். சின்ன பின்னமாக இந்த உலகத்திற்கு வந்து அல்லாஹ்விடத்தில் அப்போ அனுமதி கேட்பாங்க இந்த உயிர் சம்பந்தமாக. அப்போ அல்லாஹ் சொல்வான், அந்த அடியான் எந்த அடியானாக இருந்தாலும் அவனுக்கு இந்த உலகத்தில் மண்ணிலிருந்து தான் அவனை பிறப்பித்திருக்கிறேன், அதே போல் மண்ணிலிருந்து தான் அவனை எழுப்புவேன் மறுமை நாளில்.
கேள்வி கணக்கு கேட்பதற்காக. அதனால் அந்த உயிரை மறுபடியும் மண்ணுக்கு துனியாவுக்கு கொண்டு செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிடுவான். அதற்கு பிறகு அந்த ரூஹ் என்பது அந்த கபருக்கு கொண்டு போய் வைக்கப்படும். அதற்கு பிறகு தான் என்ன கேள்விகள் ஆரம்பிக்கும். அவனை அடக்கம் பண்ணுவாங்க. அடக்கம் பண்ணியதற்கு பிறகு அவர்கள் கடைசியான மனிதர் அவரை பிரிந்து சென்றதற்கு பிறகு அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய தாய் தந்தை யாராக இருந்தாலும் சரி, ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்கிறோமா, ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிடம் அவருக்காக நாங்கள் என்ன செய்யணும், துவா செய்யணும். இன்றைக்கி பிதஅத்துகள் நடக்கு. அங்கே போய் உட்காந்துட்டு மண் ரப்புக்க மாதீனுக்க இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க பள்ளிவாசல்களில் அடங்கியதற்கு பிறகு. அதெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும், இப்போ உயிரோடு இருக்கும்போது படிக்கிறது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், துவா செய்து கொண்டு நாங்கள் என்ன செய்யணும், வந்து விட வேண்டும். அப்போ முதலாவதாக அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால், மலக்குமார்களை அங்கே அனுப்புகிறான். அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த மனிதன் அந்த கபரில் வைக்கப்பட்டதற்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், மலக்குமார்கள் அவனை எழுப்பி உட்கார வைப்பாங்க. எப்படி அந்த மலக்குமார்கள் அந்த மனிதனை எழுப்பி உட்கார வைத்ததற்கு பிறகு அந்த மலக்குமார்கள் ஒரு 4 கேள்வியை கேட்பாங்க. மிக எளிதான கேள்விகள், மிக எளிதான பதில்கள். எங்களுக்கு கூட இப்போ கேட்டால் நாங்கள் சொல்லிடுவோம். முதல் கேள்வி அவங்க கேட்குறாங்க, மண் ரப்புக்க உன்னுடைய இறைவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அந்த நேரத்தில் அவன் கெட்ட மரணமாக அவனுக்கு இருந்து விட்டால் அவன் சொல்வான், ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான். அவன் முஸ்லீமாக இருந்து ஹராமான காரியங்களை செய்து கொண்டு அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத பிதஅத்தான ஷிர்கான காரியங்களை செஞ்சு கொண்டிருந்தா அவன் சொல்லுவான், ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவான். அதே போல் அவர்கள் கேட்பார்கள், மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் பதில் சொல்வான், ஹா ஹா லா அதிரி, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவான். அதே போல் அவர்கள் கேட்பார்கள், மாஹாதர் ரஜுல் அல்லதி புய்சஃபிக், இந்த மனிதர் யார், ஒரு மனிதர் எடுத்துக்காட்டி, மாஹாதர் ரஜுல் அல்லதி புய்சஃபிக், இந்த மனிதரை பற்றி நீ என்ன நினைக்கிற, அல்லது மன் நபியுக், உன்னுடைய நபி யார். இந்த 2 கேள்விகளில் ஏதோ ஒரு கேள்வி கேட்டவுடன் அவன் சொல்வான், எனக்கு தெரியாது. இதே போல் ஹா ஹா லா அதிரி என்று சொல்வான். அதே போல் குர்ஆனை பற்றி கேட்கப்படும், குர்ஆனோடு உன்னுடைய தொடர்பு என்ன என்று. இந்த 4 கேள்விகளுக்கும் அவனுக்கு பதில் தெரியாத பொழுது அவனுக்கு என்ன செய்யப்படும், ஒரு சம்பட்டியால் அடிக்கப்படும். அந்த மலக்கை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அந்த மலக்கிற்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. அந்த மலக்கு ஒரு சம்மட்டியை வைத்திருப்பார். அந்த சம்மட்டியால் உலகத்தினுடைய ஒரு ஜபலை, மலையை அடித்தால் அது சுக்கு நூறாகிவிடும். அந்த சம்மட்டியால் அவனுக்கு அடி கொடுக்கப்படும். ஒவ்வொரு அடிக்கும் அவன் பூமியினுடைய அடித்தட்டு வரை சென்று மீண்டும் மேலே வருவான். இப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது என்ன, ஒரு கெட்ட ஆத்மாவுடைய மரணம். அதே போல் நல்ல ஆத்மாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது அதே போல் அவன் மரணிக்கக்கூடிய சூழலில் ஒரு கூட்டம் அமர்ந்து கொள்ளும். அழகான கூட்டம், வெள்ளை ஆடைகள் எல்லாம் அணிந்து ஒரு அழகான கூட்டம் அவனுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று சொல்லி அவனை என்ன செய்யும், அவனுக்கு முன்பாக கண்ணு கெட்டக்கூடிய தூரத்தில் அமர்ந்து கொள்ளும். அதிலிருந்து ஒரே ஒரு மலக்குல் மௌத் எந்திரிச்சு தலைமாட்டில் அமர்ந்து கொண்டு அவர் சொல்வார், அல்லாஹ்வுடைய அடியானே, அல்லாஹ்வுடைய நல்ல அடியானே, நீ என்ன செய், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வுடைய ரிதாவின் பக்கமும் திருப்தியின் பக்கமும் நீ வா என்று அவரை அழைப்பார், ரூஹை அழைப்பார். உடனே அந்த ரூஹ் வெளியேற்றப்பட்டு விடும். அதை அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வந்த கஃபனால் என்ன செய்வாங்க, அந்த ரூஹை வான உயரத்துக்கு கொண்டு போவாங்க. கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அது மனம் வீசும். மலக்குமார்கள் கேட்பார்கள், இது யாருடைய உயிர், நல்ல மாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இன்னாருடைய மகன், இன்னாருடைய உயிர். அதற்கு பிறகு அந்த கதவு, வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய இல்லியின் என்று சொல்லக்கூடிய அந்த பதிவேட்டில் அவருடைய பெயர் எழுதப்படும். அதற்கு எழுதப்பட்டவுடன் அல்லாஹ்விடத்தில் அவங்க கேட்பாங்க அந்த உயிரை பற்றி. அல்லாஹ் சொல்வான், இந்த அடியானை நான் பூமியிலிருந்து தான் அவனை உயிர்ப்பித்தேன். அதற்கு பிறகு மறுமை நாளில் அவனை பூமியிலிருந்து தான் நான் எழுப்புவதாக அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அதனால் பூமிக்கு கொண்டு போயிருங்க அல்லாஹ் சொல்லிடுவான். அதற்கு பிறகு அந்த உயிர் கொண்டு வரப்படும். கொண்டு வந்து அந்த கபரிலே அது வைக்கப்படும். கபர் விசாலமாக்கப்படும். அங்கே மலக்குமார்கள் எழுப்பி உட்கார வைப்பாங்க. அதே போல் நல்ல மலக்குக்கு, நல்ல மௌத்திற்கு. அப்போ அவர் கேட்பார், மண் ரப்புக்க, அவர் சொல்வார், ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் என்னுடைய ரப் என்று சொல்வார். அதே போல் மா தீனுக்க, தீனி அல் இஸ்லாம் என்று சொல்வார், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்வார். அதே போல் மா ஹதர் ரஜுல் அல்லதி புய்சஃபிக், இந்த மனிதரை பற்றி நீ என்ன நினைக்கிற, அல்லது மன் நபியுக், உன்னுடைய நபியார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பதிலெல்லாம் நமக்கு இப்போது கேட்கக்கூடிய நேரத்தில் எளிதாக தெரியுது. ஆனால் உண்மையில் அங்கே போகக்கூடிய நேரத்தில் அப்படி இல்லை. வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு தான் அது. நாங்கள் எவ்வளோ மனனம் செய்து விட்டு போனாலும் சரி, வாழ்க்கையில் எங்களுக்கு அல்லாஹை பற்றி தெரியுதா? இன்றைக்கி இந்த சூழலில், இந்த நொடியில் யாராவது ஒரு ஆள் ஒரு 5 நிமிஷம் எனக்கு அல்லாஹை பற்றி பேசுங்கன்னு சொன்னால் நம்மளால் பேச முடியுமா? அல்லாஹை பற்றி பேசுங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க, தெரியாது. அல்லாஹ் ஒரு கடவுள், அல்லாஹ் ஒரு படைப்பாளன், இப்படி இது அவ்வளோதான் தெரியும்.
அல்லாஹ்வுடைய பெயர்கள் எங்களுக்கு தெரியாது, அவனுடைய பண்புகள் தெரியாது, எப்போ சந்தோஷப்படுவான், எப்போ திருப்தி அடைவான், எப்போ கோவப்படுவான் தெரியாது. நபியை பற்றி தெரியுமா, இறை தூதரை பற்றி தெரியுமா, இஸ்லாத்தை பற்றி தெரியுமா, தெரியாது. அப்போ வாழ்க்கையில் எங்களுக்கு இஸ்லாம் இல்லை என்றால் எங்களுக்கு இஸ்லாம் என்ற பதில் அங்கே வராது. அல்லாஹ்வுடைய தூதரை இந்த உலகத்தில் பின்பற்றாமல் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை மறந்து வாழ்ந்து புறம் தள்ளி வாழ்ந்து நாங்கள் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பதில் வராது. அந்த நேரத்தில் நாங்கள் எவ்வளோ முயற்சித்தாலும் சரி, அல்லாஹ் அதை விட்டு எங்களை பாதுகாக்கட்டும். கடைசியாக 4வதாக அவர்கள் கேட்பார்கள், இந்த குர்ஆனோடு உன்னுடைய தொடர்பு என்ன? அதற்கும் நாங்கள் பதில் சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் கபரை விசாலமாக்குவார்கள். அதாவது பாவமான மனித அந்த ஆத்மாவிற்கு, கெட்ட ஆத்மாவிற்கு நரகத்தினுடைய ஒரு வாசலும் திறக்கப்படும். சரிங்களா? நரகத்தினுடைய ஒரு வாசல் திறக்கப்பட்டு அவன் வேதனை அனுபவித்து கொண்டே இருப்பான். அதே போல் நல்ல ஆத்மாவிற்கு சுவர்க்கத்தினுடைய ஒரு வாசல் திறக்கப்பட்டு தென்றல் காற்று வீசிக்கொண்டே இருக்கும். அப்போ மலக்குமார்கள் சொல்வார்கள், அவன் கேட்பாரான், நல்ல மௌத்தாக இருந்தால் அவன் கேட்பாரான், இந்த செய்தியை போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். இப்போ ஆசையை பாருங்களேன், எனக்கு ஒரு நல்ல மௌத்து அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த செய்தியை நான் என்னுடைய குடும்பத்தார்கள் அழுதுகிட்டு இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லி கேட்பார். அனுமதி வழங்கப்படாது. அவங்க சொல்லுவாங்க, புது மாப்பிள்ளை தூங்குவதை போல தூங்குன்னு சொல்லுவார். அந்த இடத்துல அப்படி தான் அந்த ஹதீஸில் வருது, புது மாப்பிள்ளை தூங்குவதை போல நீ தூங்கு அப்படின்னு சொல்லுவார். அவர் தூங்கிக்கிட்டே இருப்பார். புது மாப்பிள்ளை தூக்கம்னு சொல்கிறது ஒரு தூக்கம், அது புது மாப்பிள்ளைகளுக்கு தெரியும். என்ன புது மாப்பிள்ளை தூக்கங்கிறது ஒரு தூக்கம், யாருமே எழுப்ப மாட்டாங்க, நல்ல ஒரு தூக்கம், அது விஷயங்கள் இருக்குல்ல. அப்படி ஒரு தூக்கத்தை என்ன செய்கிறாங்க மலக்குமார்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு பிறகு வேறு சில ரிவாயத்துகளில் வருது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நான் கேட்பதையெல்லாம் நீங்கள் கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, நான் நிறைய சத்தங்களை அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் கேட்குறேன், அதையெல்லாம் நீங்கள் கேட்டால் ஒரு ஜனாசாவை கொண்டு வந்து நீங்கள் அடக்கம் செய்ய மாட்டீர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஜனாசாவை கொண்டு வந்து அடக்கம் செய்ய மாட்டீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த கபர் நெருக்கும், ஒரு நெருக்கும். ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே நெருக்கியது. எவ்வளோ பெரிய சஹாபி, ஒரு நெருக்கிட்டு தான் விடுது பெரிய நல்ல மனிதர்களுக்கு. அப்போ எங்களுடைய நிலையை நினச்சி பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையால் சமைச்சு செஞ்சு காட்டுறாங்க, இப்படி விலா எலும்புகள் இப்படி இருக்குதே, முதுகு அந்த நெஞ்சு எலும்புகள் இது இப்படி ஆகும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்படி ஒரு நெருக்கி அது விரியுது அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ மண் என்பது அதனுடைய தன்மை நெருக்கிறது. நெருக்கிட்டு அவர் எப்படிப்பட்ட நல்ல மனிதராக வாழ்ந்தார் என்பதை அடிப்படையாக வைத்து வேகமாக அது பிரியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு எச்சரித்தாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இன்னொரு செய்தியில் சொன்னாங்க, ஜனாசாவை கொண்டு போகிற விஷயத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொன்னால் மிக வேகமாக கொண்டு போகணும், மிக அவசரமாக கொண்டு போகணும். கெட்ட மௌத்தோ நல்ல மௌத்தோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் ரெண்டையுமே வேகமாக கொண்டு போகணும்னு சொன்னாங்க. ஏன்னா நல்ல மௌத்தாக இருந்தால் அது என்ன நாடுது அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக போக நாடுகிறது. அது கத்திமூனி என்ன அவசரமாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுது. அதே போல் நல்ல மௌத்தாக இருந்தால் நீங்கள் சீக்கிரமாக அதை கொண்டு போய் அடக்கம் செஞ்சுருங்க. கெட்ட மௌத்தாக இருந்தால் யா வைலஹா என்னுடைய கை சேதமே, என்னை எங்கே கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி அது கேட்குது. அந்த ஜனாசாவை நீங்கள் அதிகமான நேரம் நீங்கள் சுமக்காதீங்க, உங்களுடைய தோள்களில் கெட்ட ஜனாசாவை சுமக்காதீங்க, சீக்கிரமாக கொண்டு போய் வைத்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஜனாசாவினுடைய அடக்கத்தில் கூட எங்களுக்கு வழிகாட்டினார்கள். அதே போல் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு நஜாருடைய தோட்டத்தை ஒரு நாள் கடந்து போகிறாங்க. அங்கே ஒரு 3 கபர்கள் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இந்த கபர்கள் யாருடைய கபர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ யூதர்களுடைய கபர் என்று சொல்லப்படுது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் கபர் வேதனையை விட்டு, அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள், உங்களுடைய கபர்களில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க தெரியுமா? தஜ்ஜால், மசீஹ் தஜ்ஜால் ஒருத்தன் வருவானே அந்த சோதனையை போல என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதை போல தஜ்ஜால் வந்தால் என்ன சோதனை உங்களுக்கு இருக்குமோ அதே போன்ற ஒரு சோதனை உங்களுக்கு மண்ணறைகளில் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு யூத பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு இடத்துல வந்து கேட்டாங்க, ஒரு உதவி கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு செஞ்சு கொடுத்தோன்னு அந்த யூத பெண்மணி ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுடைய கபர் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாப்பானாக அப்படின்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு உடனே என்ன செஞ்சாங்கன்னா, அந்த பெண்மணியை நிப்பாட்டி வச்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஓடுனாங்க. ஏன்னா அது வரைக்கும் நபி அவர்கள் கபரை பற்றி பேசினதே இல்லை. ஆயிஷா யாருக்குமே தெரியாது முஸ்லீம்களுக்கு. யூத பெண்மணி சொல்கிறா. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள், கேட்டாங்க என்னன்னு சொல்லி. அவள் சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நானும் பாதுகாப்பு தேடுகிறேன், ஆயிஷாவை நீயும் பாதுகாப்பு தேடு, அவள் சொன்னது உண்மைதான் சொன்னான். அப்போ அதற்கு பிறகு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹீயின் மூலம் அறிவிக்கப்படுகிறது கபர் வேதனைகள் என்பது பற்றி. ஏன்னா யூத பெண்மணிகள் அவர்கள் தௌராத் என்ற அந்த புத்தகத்தை வச்சுருந்தாங்க, அவர்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை பற்றி அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க. அதற்கு பிறகு
அந்த சம்பவத்திற்கு பிறகு நபி அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் மசீஹ் தஜ்ஜாலை பற்றியும் கபருடைய வேதனையிலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய துவாவை கேட்காமல் அவர்கள் எழுந்திருக்க மாட்டார்கள். ஆயிஷா சொல்கிறான், ஒவ்வொரு தொழுகையிலையும் கபர் வேதனையிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். அதே போல் இன்னொரு செய்தியில் வரும், நீங்கள் கேள்விப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபரை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு பேரித்தம்பளை அந்த மட்டை எடுத்து நட்டுட்டு சொன்னாங்க, இதில் ஒருத்தர் என்ன கோல் சொல்லி கொண்டிருந்தார். கோல் சொல்லி கொண்டிருந்தவருக்கு வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொருவர் என்ன செஞ்சுதார் அப்படின்னு சொன்னால் அவருக்கும் இதே போல் வேதனை செய்யப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன காரணம்? சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் அதில் கழுவாமல் இருந்தால் அந்த வேதனை, கழுவாமல் இருந்தார், அல்லது இன்னொரு ரிவாயத்தில் வருது வெளிப்படையாக மறைக்காமல், சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் மர்ம உறுப்பை மறைக்காமல் அவர் சிறுநீர் கழிக்கக்கூடியவராக இருந்தார், அவருக்கு கபரிலே வேதனை செய்யப்படுகிறது என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பேரித்தம்பழம் மட்டை எடுத்து என்ன செஞ்சாங்கன்னா நட்டு வச்சாங்க. இந்த மரம் காயக்கூடிய நேரம், இந்த பச்சை மட்டை காயக்கூடிய நேரம் வரை அவருக்கு அதாப் நிறுத்தி வைக்கப்படும் சொன்னாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சது. இதை அடிப்படையாக வச்சு நம்ம ஊரில் என்ன செய்வாங்க, எல்லா கபருக்கும் ஒரு மரத்தை வச்சு நட்டு வளர்த்துருவாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சாங்க. அதே போல் இமாம் முந்திரி ரஹிமஹுல்லா சொல்கிறாங்க, தர்ஹீபில் கபரில் ஒரு 70 பாம்புகள் அவர்களுக்காக சாட்டப்படும், கெட்ட மனிதர்களுக்காக. இதில் ஒரு பாம்பு இந்த உலகத்தில் மூச்சு விட்டால் கூட உலகமே நஞ்சாகிவிடும் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 70 பாம்புகள் அவருக்கு சாட்டப்படும். அந்த ஒரு பாம்பு உலகத்தில் மூச்சு விட்டாலும் உலகம் முழுக்க நஞ்சாகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால தான் பெரிய பெரிய அறிஞர்கள் உட்பட நீங்கள் பார்ப்பீங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பெரிய சஹாபி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர், அவர் கூட என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் கபரை தாண்டி போகக்கூடிய நேரத்தில் அவர் அழுவார். அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, நீங்கள் எவ்வளவோ உபதேசங்கள் ரசூலுல்லாஹி செய்யக்கூடிய நேரத்தில் நீங்கள் இப்படி அழுததை நான் பார்த்தது இல்லையே, ஏன் இந்த கபரை பார்த்தா மட்டும் அழுறீங்க? தாடி நனையக்கூடிய அளவுக்கு அவர்கள் அழுவார்கள். அப்போ அவர்கள் சொன்னார்கள், இந்த கபர் தான் என்ன முதல் படி, இந்த கபரில் நாங்கள் வெற்றி பெற்று விட்டால் அதற்கு பிறகு தொடர்ந்து வெற்றி தான், இந்த கபரில் நாங்கள் தோற்றுவிட்டால் அதற்கு பிறகு தொடர்ந்து சோதனைகள் தான் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அழுவார்கள். இந்த கபர் எல்லாத்துக்கும் இருக்குது, எங்களுக்கும் இருக்குது அப்படின்னு நம்பணும். எல்லாருக்கும் இருக்குதுன்னு சொன்னால் அது அப்படியே ஈஸியாக போகிறது. எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் அதோட வெயிட்டு. ஆனால் இந்த கபர்லேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது, சரியா? இந்த கபர் வாழ்க்கையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி என்ன வழி சொல்லுங்களேன்? யார் தப்பிப்பா? கபர் வாழ்க்கையே இல்லை, ஷஹீத், அல்லாஹ்வுடைய பாதையில் மரணிக்கக்கூடிய ஒரு ஷஹீத், அவருக்கு என்ன இந்த கபருடைய வாழ்க்கை இல்லை. அவருடைய ரூஹ் நேரடியாக அல்லாஹ்விடக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சிட்டுக்குருவிகளுக்கு இந்த ரூஹ் கொடுக்கப்பட்டு சிட்டுக்குருவிகள் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழாக சுற்றி கொண்டிருக்கும். இந்த ஷஹீதுகளை தவிர மற்ற எல்லோருக்கும் அந்த நிலை இருக்கிறது. அப்போ ஷஹீதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? ஆசைப்படணும். அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுவதற்கு எங்களுக்கு ஒரு ஷஹீதாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை நாங்கள் என்ன செய்யணும்? வைக்கணும். சும்மா இல்லை இதில் தப்பிக்கிறதுக்காக அப்படின்னு இல்லாமல் நாங்கள் ஷஹீதாக வேண்டும் அப்படிங்கிற ஆசையோட ரசூலுல்லாஹி சொன்னாங்க, வயிற்றுப்போக்கில் மரணிக்கக்கூடியவர், கட்டிட இடிபாடுகளுக்கு மத்தியில் மரணிக்கக்கூடியவர், இதே போல் தண்ணீரில் மூங்கி மரணிக்கக்கூடியவர்கள் ஷஹீதுன்னு சொன்னாங்க. அப்போ அவர்கள் இந்த பட்டியலில் வருவாங்களான்னா நம்ம அந்த ஆசையை நம்ம உள்ளத்தில் முதல்ல வைக்கணும். ஷஹீதாகணுங்கிற ஆசையோட ஒருத்தர் இருந்து இதே போன்று அவர் மரணித்தால், ஒருத்தருக்கு ஷஹீதுனா என்னன்னே தெரியல, தண்ணியில் மூங்கி இறந்துட்டார், அவருக்கு இது கிடைக்குமானா இல்லை. அப்போ ஒருத்தர் அந்த எண்ணத்தை என்ன செய்யணும்? நாங்கள் கொண்டு வரணும். இன்ஷா அல்லாஹ் எளிதான கேள்விகள், எளிதான பதில்கள் தான், ஆனால் என்ன செய்யணும்? நாங்கள் அதற்கு தயாராக வேண்டும் என்ற ஒரு செய்தி. கடைசியாக சஹீல் புகாரியில் அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, 3617 செய்தி. ஒரு நசராணி, ஒரு கிறிஸ்தவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு வர்றார். முந்தைய ஒரு காலத்தில் இஸ்லாத்துக்கு வர்றார் ரசூலுல்லாஹினுடைய காலத்தில். அப்போ அவர் நிறைய சூறாக்களை படிக்கிறார். சூரத்துல் பக்கரா, சூரத்துல் நிசா, சூரா ஆல இம்ரான் எல்லாம் படிக்கிறார். படித்து முடித்து நல்ல தெளிவானதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் மறுபடியும் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு போயிடுறார், நசராணி ஆகிறார் முதல்ல. அப்போது அவர் முர்தத்தாக மரணித்த உடனே அவருடைய உடலை முஸ்லீம்கள் எடுக்கலை. அப்போ கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய உடலை எடுத்து அடக்கம் செஞ்சாங்க. அடக்கம் செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்க்குறாங்க, அவரை அந்த கபர் துப்பி விட்டது வெளியே. அவரை கபர் ஏற்றுக்கொள்ளலை, அவரை துப்பி வெளியே போட்டுருச்சு. 2வது நாளும் கிறிஸ்தவர்கள் அவரை அடக்குனாங்க, மறுபடியும் துப்பி வெளியே போட்டுருச்சு. அப்போ கிறிஸ்தவர்கள் நினச்சாங்க, இந்த முகமதுடைய தோழர்கள் தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டு மறுபடியும் முர்தத் ஆகிட்டார், அவர் தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. 3வது நாளும் அதே போல் செஞ்சாங்க, மறுபடியும் இந்த வேலையை கபர் செஞ்சிச்சு. உடனே அவர்கள் அறிந்து கொண்டார்கள், இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வேலை இல்லை, அல்லாஹ்வுடைய வேலை என்பதை அறிந்து கொண்டு அவர்கள் அதை அப்படியே போட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அப்போ எதற்காக சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த காரணத்தை பற்றி சஹாபாக்கள் சொல்லுவாங்க.
அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்னா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சூரத்துல் பக்கரா, சூரா ஆல இம்ரான் எல்லாம் படிச்சுக்கிட்டு கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய அந்த சபையில் போய் உட்காந்துட்டு சொல்லுவாராம், நான் தான் இதெல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன், நான் தான் இந்த சூறாக்களை எல்லாம் அவருக்கு சொல்லி கொடுக்குறேன், அவர் என்ன செய்கிறாரு, அவர் சொன்னதாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி பொய் சொல்லி கொண்டிருந்த மனிதர். இப்படி ஒரு கபர் என்பது பல வேலைகளை செய்யும். நீங்கள் கூட இன்றைக்கி சில வீடியோக்களில் பார்க்கலாம், சிலது பொய் சிலது உண்மை. ஆனால் கபர் வேதனை என்பது ரூஹுக்கு மட்டுமல்ல, உடலுக்கும் பொறுத்தது தான். சரிங்களா? ரூஹுக்கு மட்டுமா அல்லது உடலுக்குமா அப்படிங்கிறதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் இன்றும் என்ன செய்யப்படுது, பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் ரூஹ் மட்டுமல்ல, உடலும் பாதுகாக்கப்படும். அல்லாஹ் அந்த உடலுக்கும் கண்ணியத்தை கொடுப்பான். நல்ல மனிதர்களுடைய உடலுக்கும் அல்லாஹ் என்ன செய்வான், கண்ணியத்தை கொடுப்பான். அது அழியாது, மண் திங்காது. நபிமார்களுடைய உடலை மண் திங்காது. அப்போ அந்த ரூஹுக்கும் மதிப்புத்தான், உடலுக்கும் மதிப்புத்தான். அப்போ ரெண்டுக்குமே சில வேளைகளில் என்ன செய்யப்படும், தண்டனை கொடுக்கப்படும். சில வேளைகளில் ரூஹுக்கு மட்டும்தான் என்ன செய்யப்படும், தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி உலமாக்கள் சொல்கிறாங்க. அது ரூஹை எங்களால் பார்க்க முடியாது. ரூஹை என்ன செய்ய முடியாதுன்னா எங்களால் பார்க்க முடியாது. ஆனால் பார்க்க முடியும். மரணம் எங்களுக்கு வரும்ல, அப்போ ரூஹை பார்க்க முடியும். ரூஹு பிரியக்கூடிய நேரத்தில் எங்களுடைய கால்களிலிருந்து அப்படியே மௌத்தாகி எங்களுடைய தொண்டையை அடைந்து அதற்கு பிறகு அது தலைவலியாக வெளியேறும். அதனால தான் நீங்கள் பார்ப்பீங்க, நான் பார்த்துருக்கேன், மரணத்தின் அந்த சக்கராத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய கண் என்ன செய்யணும்னா மேலே போகும். கண் வந்து மேலே பார்ப்பாங்க. என்ன அப்போ தான் கண்ணை மூடி விட சொல்லுவாங்க. ஏன்னா கண்ணை மூடலைன்னா திறந்தே இருக்கும். கண்ணை மூட விட்டுற சொல்லுவாங்க. அந்த ரூஹை அந்த உடல் பார்க்கும். அப்போ நம்பிக்கை கொள்வான் ஒரு மனிதன், ரூஹ் என்று ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நம்பிக்கை கொள்வான். அந்த நேரத்தில் நம்பிக்கை கொள்றதுனால எந்த பலனும் இல்லை. மரணிக்கக்கூடிய நேரத்தில் ஈமான் கொள்றதுனால எந்த பலனும் இல்லை, ரூஹை நம்புறதுனாலையும் எந்த பலனும் இல்லை. அதற்கு முன்பாக நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த கபர் வேதனையிலிருந்தும் மரணத்தினுடைய அந்த வேதனை என்பதும் ஒரு பெரிய ஒரு வேதனை, மரணிக்கக்கூடிய வேலை என்பது. அதனால் அந்த வேதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை பாதுகாப்பானாக. கபர் வேதனையிலிருந்தும் எங்களையும் எங்களுக்கு முன் சென்ற நல்ல மக்களையும் எங்களுக்கு முன் சென்ற எங்களுடைய வாப்பா அல்லது வாப்பாவுடைய வாப்பா, அம்மாவுடைய வாப்பா, இவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்யணும். எங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னு சொன்னால், குறைந்தது எங்களுக்கு பிறகு வரக்கூடிய எங்களுடைய சந்ததி, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுக்காக நாங்கள் மரணத்திற்கு பிறகும் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வளர்க்குறோமா அப்படிங்கிறதையாவது குறைஞ்சபட்சம் பார்த்துக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக என்னை உங்களையும் ஆக்கியருள்வானாக. ஹாதா மாஹிந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும்.